ஹலோ சொல்லுங்கண்ணா. தம்பி, ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும், கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றியா? இதோ நான் அனுப்புகிறேன். சரி, ஓகேப்பா. ஹலோ சொல்லுங்கண்ணா. தம்பி, ஆ ஒரு 20,000 பணம் வேணும், ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி விடுப்பா. சரி நான் அனுப்புகிறேன். சரி, ஓகேப்பா. என்னங்க, யார் ஃபோனில்? அண்ணன் என்னவா, என்ன சொன்னார்? ஒன்றும் இல்லை, ஒரு எமர்ஜென்சியா 20,000 ரூபா கேஷ் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சு அதை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் 5000 ரூபா வாங்கினாரு, அது கொடுத்துட்டாரா? அது இன்னும் கொடுக்கல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி. நமக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு வரும்போது அவர் கேட்டால் உடனே கொடுத்துருவாரு. அவர் மற்றவர் நல்லா இல்லை. ஓ சரிங்க. சொல்கிறேன் தம்பி. ஆனால் ஒரு எமர்ஜென்சிண்ணா, 20,000 ரூபா கேஷ் இருந்தால் அனுப்பிச்சி விட்னேன். காசு இல்லைடா தம்பி. அப்புறம் சும்மா சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. நான் ஆஃபீஸில் ஒரு வேலையாக இருக்கேன். பணம் என்கிட்ட இப்போ இல்லைப்பா. சரிண்ணா. நான் வரேன். சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், பணம் பண்ணணும். அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லைம்மா, அண்ணன் கிட்ட கேட்டேன், அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வெளியே கிடைக்கல. சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவரோட எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு தியாக உணர்வுன்றது இருக்க வேண்டியது. ஆனால் சுயநலமாக இருக்கவங்க கிட்ட காட்டினா நாம தான் லாஸ்ட்டில் முட்டாளாகி நிற்கணும். நீங்களும் பார்த்து நடந்துக்கோங்க.